டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். திருப்பதி திருமலை பிரசாதமான லட்டுவில் கலப்படம் என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த சில நாட்களாகவே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் இது தொடர்பாக திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. பக்தர்கள் அனைவரும் இன்று மாலை 6 மணிக்கு விளக்கேற்றுங்கள் தங்கள் வீடுகளில் என்று அந்த கோரிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்கிறது திருப்பதி தேவஸ்தானம். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். திருப்பதி திருமலை தேவஸ்தானம் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன, விரிவா சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தயாரிக்கப்படும் லிட்டில் நெய் கலக்கப்படுவது வழக்கம். அந்த நெய்யில் பல்வேறு கொழுப்புகள் கலந்திருப்பதாக சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இந்த சர்ச்சைகளுக்காக இன்று காலை சாந்தி ஹோமம், மகா சாந்தி ஹோமம் என்று நடக்கப்பட்டது. இதனை ஒட்டி இன்று மாலை அனைத்து பக்தர்களும் 6 மணி அளவில் தீப வழக்கேற்றி ஓம் வெங்கடேசாய நமக, நாராயணாய நமக, ஓம் நமோ பகவதேய நமக என்று மந்திரங்களை படிக்க வேண்டி தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இதன் மூலமாக கலப்படம் செய்யப்பட்ட நெய் மூலம் தயாரிக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டதால் ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நன்றி சரவணன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.